பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தராகிய தேவன் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துகிறவர், வழிநடத்துகிறவர். வாழ்க்கையிலே பல போராட்டங்களை சத்ருவாகிய பிசாசானவன் கொண்டு வரும்போது அவை எல்லாவற்றின் மேலும் நமக்கு ஜெயம் தந்து நம்மை நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலே நம்முடைய சிந்தனைக்காக யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவர்களுடைய பின்படைகளை வெட்டி போடுங்கள், அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தி கானான் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். வழியிலே அநேக யுத்தங்களை யோசுவா சந்தித்தார். அப்போதுதான் அவர் சொல்லுகிறார், நீங்களும் நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவர்களுடைய பின்படைகளை வெட்டி போடுங்கள் என்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் பலவிதமான பிசாசின் கிரியைகள் நமக்கு விரோதமாக எழும்புகிறது. அதை எபேசியர் நிருபத்தில் பவுலடியார் சொல்லும்போது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். பலவிதமான போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். ஆனால் பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கும்போது, பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள், எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் பரிசுத்தமுள்ள ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள். சத்துருக்கள் பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். தேவ ஜனத்தின் வாழ்க்கையில் காணப்படுகிற குறைகளினால சத்துருக்கள் உள்ளே புகுந்து விடுவார்கள் என்று பார்க்கிறோம். அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுகிறபடினாலே அங்கே பிசாசுக்கு இடம் உண்டாகிறது. அவன் பொல்லாங்கான காரியங்களை நமக்குள்ளே செய்து விடுகிறான். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஆகவே நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தரை நாம் பற்றி பிடிப்போம். நம்முடைய வாழ்வின் எல்லா குறைபாடுகள் போராட்டங்களிலிருந்து நம்மை விடுவிப்பவர் அவர் மாத்திரம்தான். அவரை சார்ந்து கொள்வோம். அவர் நமக்கு போதுமானவர். அவர் நம்மோடு இருப்பவர். இந்த காலை நேரத்திலும் கூட திரும்பவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ளவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், எல்லா நன்மையாலும் நிரப்பும், அந்தகார வல்லமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். உடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.